நியூ காம்போசிஷன் க்ரியேட் பண்ணிக்கலாம். அந்த காம்போசிஷனுக்கு நான் வந்து நியோன் லைட்டிங் நேம் கொடுத்துக்கிறேன். நேம் கொடுத்துட்டு ப்ரீசெட் எல்லாமே நார்மல் தான். ஃபுல் ஹெச்டி ரெசல்யூஷன் ஹெச்டி டிவி செலக்ட் பண்ணிவிட்டேன். சீக்வன்ஸ் ஃப்ரேம் ரேட் எல்லாமே 30 தான். ரெசல்யூஷன் ஃபுல்லாக வச்சுக்கிறேன். டூரேஷன் வந்து 10 செகண்ட்ஸ். ஓகே கொடுத்துக்கலாம். தென் பேக் ஓகே. நான் ஆல்ரெடி என்னோடய பேக்ரவுண்டில் இம்போர்ட் பண்ணி வச்சுட்டேன். நீங்களும் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஈஸியாக. இம்போர்ட் பண்ணிவிட்டு என்னோடய பேக்ரவுண்ட் சைஸ் வந்து இந்த ஃப்ரேமோட ஹை. ஸோ ட்ரான்ஸ்ஃபார்மில் போயிட்டு ஃபிட் டு காம் கொடுத்துக்கோங்க. ஃபிட் டு காம் கொடுத்துட்டா உங்களோட ஃப்ரேம் ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஃபோட்டோ அட்ஜஸ்ட் ஆகிரும் ஆட்டோமேட்டிக்காக. இப்போ எஃபெக்ட்ஸ் அண்ட் ப்ரீசெட் போயிட்டு பிளாக் அண்ட் ஒயிட் சர்ச் பண்ணுங்கள். பிளாக் அண்ட் ஒயிட் சர்ச் பண்ணி உங்களோட ஃபோட்டோ லேயரில் எனேபிள் பண்ணி கொடுங்க. டபுள் கிளிக் பண்ணி மறுபடியும் எஃபெக்ட்ஸ் அண்ட் ப்ரீசெட் போயிட்டு கர்வ் சர்ச் பண்ணுங்கள். கர்வ் எதுக்குன்னா நம்மளோட ஃபோட்டோ பிரைட்னஸ் வந்து ஹையாக இருக்குது, அதை லோ பண்ணணும். லோ பண்ணி கொஞ்சம் பிளாக்கிஷ் ஆக்கணும். அதுக்கு தான் கர்வு. சென்டர்லேருந்து இந்த லைனை கொஞ்சம் பெண்ட் பண்ணி விட்டிங்கன்னா போதும். ஓகே, இந்த டார்க்னஸ் எனக்கு போதும். ஓகே, டபுள் கிளிக் பண்ணி எனேபிள் பண்ணிக்கலாம். இப்போது அவுட்டரில் கிளிக் பண்ணி லேயருக்கு விட்டுக்கோங்க. இப்போது டெக்ஸ்ட் லேயர் எனேபிள் பண்ணலாம். டெக்ஸ்ட் நீங்கள் அதுலேருந்து ஆட் பண்ணலாம், இல்லை ரைட் கிளிக் பண்ணி டெக்ஸ்ட் கொடுத்தும் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து யூடியூப்னு நேம் கொடுத்துக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு என்ன டெக்ஸ்ட் வேணுமோ நீங்கள் உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். இது ஜஸ்ட்டு சாம்பிள் ஐடியா தான். இப்படி பண்ணலான்னு சொல்லி தான் நான் காட்டி தரேன். அதை வச்சு நீங்கள் உங்களோட க்ரியேட்டிவ் மெத்தடில் நீங்கள் எப்படி வேணால் பண்ணிக்கலாம். ஓகே, டெக்ஸ்ட் கலர் மாற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு பிளாக் கலர் வேண்டாம், ஒயிட்டாக மாற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு கேரக்டர்ஸ் போயிட்டு கலர் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. கலர் சேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ வந்து டெக்ஸ்ட்டும் மாற்றிக்கலாம். நான் வந்து லவ் ஃபாண்ட் யூஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு என்ன ஃபாண்ட் வேணுமோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துக்கலாம். நான் லவ் ஃபாண்ட் யூஸ் பண்ணுறேன். இந்த ஃபாண்ட் எல்லாமே நீங்கள் வந்து ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணி உங்களோட ஆஃப்டர் எஃபெக்டில் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் டபுள் கிளிக் பண்ணாலே இன்ஸ்டால் ஆகிரும். அதுவே தானே ஆஃப்டர் எஃபெக்டில் ஆட் ஆகிரும். இந்த நியோன் லைட்டுக்கு நமக்கு தேவையானது வந்து சபேர் பிளக்கின் தான். அந்த பிளக்கினோட லிங்கு டவுன்லோட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். நீங்கள் கிளிக் பண்ணி ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது வந்து வீடியோ கோப்லைட்டோட ஃப்ரீ பிளக்கின் தான். நீங்கள் ஈஸியாக டவுன்லோட் பண்ணி உங்களோட இன்ஸ்டால் பண்ணால் மட்டும் போதும். உங்களோட ஆஃப்டர் எஃபெக்டில் அதுவே எனேபிள் ஆகிரும் அந்த பிளக்கின். இப்போ ரைட் கிளிக் பண்ணி நியூ சாலிட் க்ரியேட் பண்ணிக்கலாம். இந்த நியூ சாலிடில் நான் வந்து நியோன் லைட் நேம் கொடுத்துக்கிறேன். சாரி, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆகிப்போச்சு. எடிட்டிங்கில் மாற்ற முடியல, அப்படியே விட்டுட்டேன். எஃபெக்ட்ஸ் அண்ட் ப்ரீசெட் போய்ட்டு சபேர் பிளக்கிங்கில் சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணி டபுள் கிளிக் பண்ணி அந்த சாலிட் லேயர் எனேபிள் பண்ணிக்கோங்க. சபேர் பிளக்கினை எனேபிள் பண்ணிட்டு ரெண்டரிங் செட்டிங் போயிட்டு பிளாக்னு இருக்கிறத ட்ரான்ஸ்பரண்ட் மாற்றிக்கோங்க. இப்போது நம்மளோட ஃபோட்டோக்கு அது ட்ரான்ஸ்பரண்ட்டாக மாறிடும் இந்த லேயர். அதே மாதிரி கஸ்டம் கோர் சைஸில் போய் சபின் இருக்கும், அதை வந்து டெக்ஸ்ட் லேயருக்கு மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு அதே மாதிரி டெக்ஸ்ட் லேயரில் யூடியூப்னு இருக்கும் சோர்ஸ் நிலை, அதையும் சேஞ்ச் பண்ணிவிட்டு செலக்ட் ஆப்ஷனில் போய் நியோன் செலக்ட் பண்ணிக்கோங்க. லோ இன்டென்சிட்டியை வந்து குறைச்சிக்கலாம். நான் ஒரு 60 இல்லை 50 வச்சுக்கிறேன், ரொம்ப டார்க்கிஷாக இருக்குது. அதே மாதிரி க்ளோ ஸ்ப்ரெட்டையும் கூட்டிக்கலாம். க்ளோ ஸ்ப்ரெட் வந்து கூட்டணும் கொஞ்சம். உங்களுக்கு எந்த சைஸ் செட் ஆகுதோ அதுக்காக நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? நான் வந்து சும்மா உங்கள் கண்ணுக்கு எது செட் ஆகுதோ அந்த லேயருக்கு எது சூட்டபுளாக இருக்கும்னு உங்களுக்கு தெரியும். அட்ஜஸ்ட் பண்ணும்போது நீங்கள் அதுக்கு எது மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து 210 அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக இருந்துச்சு. நான் அதான் 210 கொடுத்துக்கிறேன். எனக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் கொஞ்சம் கஷ்டம் இருக்குது. அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாமே உங்களோட விருப்பம் தான். நீங்கள் உங்கள் பிரைட்னஸ் லோவோ பொறுத்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, போதும், அவ்வளோதான். இந்த சபேர் பிளக்கிங்கில் அவ்வளோதான் அட்ஜஸ்ட்மெண்ட்டு. இப்போ வந்து நீங்கள் ரைட் கிளிக் பண்ணுங்க, ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம் வேண்டாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஆடியோ இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஆடியோ ஆல்ரெடி நான் இம்போர்ட் பண்ணி வச்சுருந்தேன் ப்ராஜெக்ட் ஃபைலில். அதை ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிவிட்டு டபுள் டைம் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வேவ்ஸ் ஓப்பன் ஆகும், ஆடியோ வேவ்ஸ். அந்த ஆடியோ வேவ்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம வந்து அந்த லைட் பிளிங்கிங் எஃபெக்டை கொடுக்க போகிறோம் இந்த நியோன் லைட்டில்.
ஃப்ரேம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு. ஓகே, இப்போ வந்து நம்ம டெக்ஸ்ட்டில் ஒரு சின்னதாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டியிருக்கு. ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட் கலர் மாற்றிட்டு ஆர்டிஸ்ட் போயிட்டு ஒரு பிளாக் க்ரே கலர், லைட் க்ரே கலரில் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்டு அந்த யூடியூப் டெக்ஸ்ட்டை ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா லேயர் ஸ்டைல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போய்ட்டு பெவில் அண்ட் எம்போஸ் அந்த டபுள் ப்ரெஸ் பண்ணி எனேபிள் பண்ணால் போதும், நம்ம டெக்ஸ்ட் அட்ஜஸ்ட் ஆகிரும். நீங்கள் பார்த்தாலே தெரியும், டெக்ஸ்ட் வந்து அந்த சாலிட் டெக்ஸ்ட்டாக மாறிடுச்சு, நார்மல் டெக்ஸ்ட்டாக இருந்தது. இப்போ வந்து அந்த கலர் கொஞ்சம் இன்னும் டார்க்காக மாற்றிக்கலாம். மாற்றிட்டு லைட் எஃபெக்ட் கொடுக்க வேண்டிய டைம் வந்துருச்சு. நியோன் லேயரை செலக்ட் பண்ணிக்கோங்க. நியோன் லேயரை செலக்ட் பண்ணிட்டு T ப்ரெஸ் பண்ணுங்கள், ஒப்பாசிட்டி எனேபிள் ஆகும். ஒப்பாசிட்டியில் கீ ஃப்ரேம் செட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஜூமின் பண்ணி லேயரை ஒவ்வொரு சின்ன சின்ன ஃப்ரேமுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஃப்ரேமில் வந்து 0 கொடுத்துக்கலாம். இப்போ 0 கொடுத்தோடனே லைட் வரும், போயிடுச்சு. அடுத்து வந்து அந்த சவுண்ட் எஃபெக்ட் கேட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம். நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது சிஸ்டமோட சவுண்டு ஆஃபில் இருந்திருக்கு, அதனால் வீடியோ ரெக்கார்டிங்கில் அந்த சிஸ்டம் சவுண்ட் உங்களுக்கு கேட்கல, இந்த சவுண்ட் கேட்கல. ஸோ நான் அந்த லாஸ்ட் ப்ரிவியூவில் வந்து இந்த சவுண்டை நான் உங்களுக்கு போடுறேன். இந்த சவுண்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த மாதிரி நான் அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம். இது எஃபெக்ட் எப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்மளோட டியூப்லைட் கான்செப்ட் தான். ஓல்டன் டியூப்லைட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணோடனே லைட்டாக பிளிங்க் ஆகிடுச்சு, அப்புறம் ஒரு கொஞ்சம் செகண்டுக்கு வந்து ஒரு மாதிரி பிளிங் எஃபெக்டில் தான் இருக்கும். அதுக்கப்புறம் தான் நார்மல் லைட் டியூப்லைட்டாக கரெக்டாக பிளிங்க் ஆகாமல் பளிச்சுன்னு நமக்கு க்ளோ ஆகும். அந்த கான்செப்ட் தான் இதுவும், இந்த நியோன் லைட் பிளிங்கிங் எஃபெக்டில் அதே கான்செப்ட் வழி தான் பண்ண போகிறோம். அந்த சவுண்ட் எஃபெக்ட் எது வரை இருக்கோ அது வரை நம்ம பிளிங்கிங் பண்ண போகிறோம். இது வந்து ஃபஸ்ட்டு வந்து இனிஷியலாக வந்து டபுள் பார்க் ஆகி ஆனாலும் அதுதான் இது. கொஞ்சம் ஃப்ரேம்ஸுக்கு ஒரு 15 ஃப்ரேம்ஸ் வரைக்கும் அது பண்ண போகிறோம். 10, 20, 80, 90, அப்புறம் மறுபடியும் 20, 50 அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கணும். 70, 80 அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பொறுமையாக பண்ணணும், அப்போ தான் அந்த எஃபெக்ட் கரெக்டாக உங்களுக்கு வந்து சூப்பராக கிடைக்கும் அவுட்புட்டு. இல்லாட்டா வந்து பிளிங்கிங் எஃபெக்ட் நல்லா இருக்காது. ஹண்ட்ரட் கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ ப்ளே பண்ணி பார்க்கலாம். நீங்கள் வந்து ப்ளே பண்ணி பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த லாஸ்ட்டில் அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கிட்டா நீங்கள் மாற்றிக்கிட்டே இருக்க வேண்டியதான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எப்போ உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்குதோ அப்போ அந்த செட்டிங்ஸை லாக் பண்ணி அவுட்புட் எடுத்துக்கோங்க. அதுவரை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கணும். எனக்கு இன்னும் கொஞ்சம் பிளிங்கிங் எஃபெக்ட் வேணும்னு தோணுது. ஸோ நான் அதை இன்னும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண போகிறேன். 40 கொடுத்துட்டு நெக்ஸ்ட் லேயரில் வந்து 100 கொடுக்க போகிறேன். 80, ஓகே 80 கொடுத்து லாஸ்ட்டு எண்டிங்கில் 100 கொடுக்கலாம். ஓகே, 100 கொடுத்துட்டேன். இப்போ வந்து பிளிங்கிங் ரெடி ஆயிடுச்சு. இனி வந்து லைட்டாக லிட்டில் ஸ்பார்க் இருக்கணும். நீங்கள் ப்ரிவியூவிலே பார்த்துருப்பீங்க அந்த லிட்டில் ஸ்பார்க்கு, அதை இப்போ க்ரியேட் பண்ண போகிறோம். அது வந்து இதே மாதிரி ஒவ்வொரு ஃப்ரேமுக்கு வேண்டாம், ஒரு 10 ஃப்ரேம்ஸ்க்கு ஒருக்கா அந்த ஃப்ரேம் செட் பண்ணால் போதும் அந்த லைட் ஸ்பார்க்கிங்கை. இப்போ 100ல் இருக்குது, ஃபஸ்ட்டு 90 கொடுத்துடலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு அதே மாதிரி அந்த 25th ஃப்ரேமில் போய்ட்டு 100 கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி 90, 80 அது நீங்கள் பார்த்துக்கோங்க. 90 கொடுக்குறேன், உங்களுக்கு எது வந்து கரெக்டாக இருக்கோ அதுக்கு நீங்கள் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு 100 கொடுப்பேன். அதே மாதிரி அடுத்த 1 செகண்ட் ஃப்ரேமில் போய்ட்டு 90 கொடுங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு அந்த 1.5 செகண்ட் ஃப்ரேம்ஸில் போய்ட்டு 100 கொடுக்க போகிறேன். இப்படி அந்த சிங்கிள் 5 ஃப்ரேம்ஸ்க்கு ஒருக்கா நீங்கள் அப்படி அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கணும். ஒரு 4-5 அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு நம்ம காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம் ரெண்டாவது. இப்போ ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி எல்லா கீ ஃப்ரேமையும் நம்ம ஈஸி யூஸ் பண்ணணும். ஈஸி எதுக்குன்னா,
நம்மளோட ஃப்ரேமை வந்து இன்னும் ஸ்மூத்தாக காட்டுறதுக்கு தான் ஏஜிஎஸ். நான் பண்ணுறேன், அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் ஸ்மூத் ஆகுது உங்களுக்கே தெரியும், பார்த்துக்கோங்க. அந்த எஃபெக்ட்ஸ் எல்லாமே நான் பண்ணியிருக்க ஒப்பாசிட்டி சேஞ்சஸ் எல்லாமே ஸ்மூத்தாக ரன் ஆகும். எல்லாத்தையும் காப்பி பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி கீ ஃப்ரேம் அசிஸ்டண்ட்டில் போய்ட்டு ஈஸி யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை F9 ப்ரெஸ் பண்ணி பண்ணிக்கலாம். ரெண்டாவது நம்ம லாஸ்ட்டாக பண்ண அந்த பிளிங்கிங்கை மட்டும் காப்பி பண்ணி நெக்ஸ்ட் ஃப்ரேமில் 4 செகண்ட்ஸ் வரைக்கும் பேஸ்ட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஓகே, அந்த பிளிங்கிங் எஃபெக்ட் கரெக்டாக இருக்குது. சவுண்டோட பார்க்கும்போது உங்களுக்கு கிளியராக பக்காவாக அந்த அவுட்புட் கிடைக்கும். சவுண்ட் இல்லாமல் இருக்குது, அதனால தான் கொஞ்சம் இதாக இருக்குது. ஓகே, ரெக்கார்டிங் பண்ணும்போது எனக்கு கிளியராக சவுண்டு கேட்டுச்சு. பட் ரெக்கார்டிங்கில் தான் சிஸ்டம் சவுண்டை நான் ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன், அதனால தான் அந்த சவுண்ட் கேட்கல. நான் சவுண்ட் கேட்டு தான் நான் எடிட்டிங்லாம் பண்ணேன். ஹெட்செட் யூஸ் பண்ணதுனால எனக்கு அது ஆனில் இருந்தால் ஆஃபில் இருந்தால் தெரியல, அதுதான் அந்த மிஸ்டேக் ஆகிப்போச்சு. நெக்ஸ்ட் டைம் இந்த மிஸ்டேக்லாம் வராமல் கிளியராக பண்ணிக்கலாம். ஓகே, முடிஞ்சிருச்சு. இப்போ ரைட் கிளிக் பண்ணி நியூ சாலிட் க்ரியேட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அந்த லைட் எஃபெக்ட் இன்னும் க்ளோ ஆக போகிறோம், அதுக்காண்டி தான் பிளாங்க் ஃபில் யூஸ் பண்ண போகிறோம். அந்த ஃபில் எஃபெக்ட்ஸில் போய்ட்டு சர்க்கிள் செலக்ட் பண்ணிட்டு டபுள் கிளிக் பண்ணுங்கள், அது எனேபிள் ஆகிரும். சாலிடில் ஆடில் போய்ட்டு சப்ஸ்ட்ராக்ட் கொடுத்துருவாங்க. இப்போது ஃபெதர் மாஸ்க் எனேபிள் பண்ணும், ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஃபெதர் மாஸ்க் எனேபிள் ஆகும். அதில் போய்ட்டு ஃபெதர் மாஸ்க்கை இன்க்ரீஸ் பண்ண போகிறோம் நம்ம பிக்சல்ஸை. இந்த இன்க்ரீஸ் பண்ணதுனால அது வந்து ரொம்ப லைட்டிஷாக மாறும், பிளாக்கு அவுட்டர் எல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணி. இப்போ நம்மளோட யூடியூப் லைட்டே ஹைட் பண்ணிவிட்டு இப்போ அந்த பிளாக் சாலிடை நம்ம அந்த யூடியூப் லேயருக்கு கீழே வர மாதிரி செட் பண்ணணும். பேக்ரவுண்டுக்கு மேலே யூடியூப் லேயருக்கு கீழே செட் பண்ணிட்டாலே போதும், அந்த பிரைட்னஸ் இன்னும் டார்க் ஆகிரும். பாருங்கள், அவுட்புட் சூப்பராக இருக்குது. பிளிங்கிங் கரெக்டாக கிடச்சிருச்சு. இப்போ எல்லாத்தையும் நம்ம ப்ரீ கம்போஸ் பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் ப்ளஸ் கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டு பேக்ரவுண்ட் எல்லாம் ப்ரீ கம்போஸ் பண்ணுறேன். பேக்ரவுண்ட் ஓகே. அதே மாதிரி அடுத்து வந்து நியோன் லைட்டையும் இந்த டெக்ஸ்ட்டையும் ப்ரீ கம்போஸ் பண்ணி வைக்கிறேன். ப்ரீ கம்போஸ் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து மறுபடியும் ரைட் கிளிக் பண்ணி நியூ சாலிட் க்ரியேட் பண்ணிக்கோங்க. நியூ சாலிட் போய்ட்டு சிசி ஜாஸ் எனேபிள் பண்ண போகிறோம். எஃபெக்ட்ஸ் அண்ட் ப்ரீசெட் போங்க. எஃபெக்ட்ஸ் அண்ட் ப்ரீசெட் போய்ட்டு டபுள் கிளிக் பண்ணி எனேபிள் பண்ணிக்கோங்க. அதை காம்படிஷன் ஒன்று இருக்கும், காம்படிஷன் அதை ஹை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஹைட் அண்ட் வித்தை லோ பண்ணிக்கோங்க. ஒரு 80 இல்லை 90 வச்சுக்கோங்க. சினிமாட்டிக் ஃப்ரேம் இது. மூவிஸ்லாம் பார்த்துருப்பீங்களா, அந்த லாஸ்ட் எண்டிங் இந்த மாதிரி தான் க்ரியேட் பண்ணுவாங்க. அதை இப்போ லாஸ்ட்டில் வந்து நம்ம இதை வந்து க்ளோஸ் பண்ணுற மாதிரி செட் பண்ண போகிறோம். ஸோ எஃபெக்ட்ஸில் போய்ட்டு சிசி ஜாஸில் காம்படிஷனில் டாப் வச்சுக்கோங்க, எனேபிள் பண்ணிக்கோங்க. எனேபிள் பண்ணிவிட்டு 9 செகண்ட்ஸ் 10 செகண்ட்ஸில் போய்ட்டு காம்படிஷனை மொத்தமாக நம்ம குறைக்க போகிறோம், 0 ஆக்க போகிறோம். இப்போ இப்படி தான் க்ளோஸ் ஆகும் ஸ்க்ரீன். இப்போ மொத்தமாக காப்பி பண்ணி ஈஸி யூஸ் பண்ணிக்கலாம். ரைட் கிளிக் பண்ணி F9 ஓகே, காப்பி பண்ணி கிராஃப் ப்ளாட் பண்ணிக்கலாம். கிராஃபில் போய்ட்டு மொத்தமாக காப்பி பண்ணிவிட்டு எதாவது ஒன் சைட் பெண்ட் ஆகிற மாதிரி கிராஃப் ப்ளாட் பண்ணிக்கோங்க. நான் எண்டிங் சைடை பெண்ட் பண்ணுற மாதிரி ப்ளாட் பண்ணுறேன். ப்ளாட் பண்ணிட்டு இப்போ நம்ம ரிவ்யூ பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி ஜிபி கிரியேஷன் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க.